ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணிகள் கொய்யாப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, கர்ப்பிணிகள் கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கர்ப்ப காலத்தில் சாப்பிட வேண்டிய பழங்களில் முக்கியமான தவிர்க்கக்கூடாத பழங்களில் ஒன்று தான் கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் சத்து நிறைவாக இருக்கும். அதே நேரத்தில் விலை குறைந்த எளிமையான எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்னா அது கொய்யாப்பழம் தான். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குன்னா மோஸ்ட்லி பழங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நீரிழிவு நோய் இருக்கவங்க பழங்களை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பழமாக ஒன்று கொய்யாப்பழம் இருக்கும். உங்கள் கர்ப்ப காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு கர்ப்பிணிகள் கொய்யாப்பழம் எடுத்துக்கணும். இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் இ, பாலிபினால்கள், கரோட்டினாய்டுகள், ஐசோஃப்ளவனாய்டுகள், ஃபொலைட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பழமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன நோயை தடுக்கும்னா இது நீரிழிவை தடுக்கும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் ஒன்று நீரிழிவு நோய், அதாவது சுகர் வரும். இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு கன்சீவ் ஆனமே சுகர் வர ஆரம்பிச்சிடுது. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர்த்துக்கு சுகர் இருக்கும். இந்த கர்ப்பகால நீரிழிவு நோய் 5வது மாதத்தில் தான் இது வரும். நீங்கள் சுகரை கண்ட்ரோலில் வைக்காமல் இருந்தீங்கன்னா குழந்தைக்குமே இந்த சுகர் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்க டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுக்கிறது நல்லது. ரத்தத்தில் சர்க்கரை வேகமாக உறிஞ்சுவதை தடுக்க இந்த கொய்யாப்பழம் உதவுது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளில் டைப் 2 நீரிழிவை இது குறைக்கும். ஸோ கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நீரிழிவு வராமல் கூட தடுக்கலாம். அடுத்து ரத்த அழுத்தம். நீங்கள் கருவுற்ற ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னா கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மந்தில் பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா பிரசவத்தில் சிக்கலும் ஏற்படும். அதே மாதிரிக்கு குறைப்பிரசவம் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொய்யாப்பழம், வாழைப்பழம் சாப்பிட்றதுனால அதில் இருக்க பொட்டாசியம் அளவு உடலில் இருக்க சோடியத்தின் விளைவுகளை மாற்றி அமைக்குது. இதனால் ரத்த அழுத்தம் சமநிலையில் இருக்கும். இதய நோய் வராமலும் இருக்கும். தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டாவே இது போதுமானது. அடுத்தது மலச்சிக்கல். கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் பொதுவானது. குழந்தை வளர வளர அவங்களோட கர்ப்பப்பை, மலக்குடல், சிறுநீரகம் இதெல்லாம் அருகருகே இருக்கிறனால இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கும் குழந்தையோட வெயிட்டு. அது மாதிரிக்கு இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிடும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படும். அது மாதிரிக்கு உங்களோட ஹார்மோன் செயல்பாடு மாறுறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் மூல நோயும் கூட ஏற்படும். இந்த கொய்யாப்பழத்தில் 100 கிராம் கொய்யாப்பழத்தில் 5.4 கிராம் அளவு நார்ச்சத்து இருக்கும். தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு செரிமானம் சீராகும். நெஞ்சு எரிச்சல், குமட்டல் வராமலும் தடுக்கலாம். போல் மலச்சிக்கல் இல்லாமலும் இருக்கலாம். 4வது எதிர்ப்பு சக்தி. விட்டமின் சி நிறைந்துள்ள ஆரஞ்சு பழத்தை விட கொய்யாப்பழத்தில் நிறையா இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி கர்ப்ப காலத்தில் நமக்கு கொடுக்கும். இந்த கர்ப்ப காலத்தில் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சின்னா நோய் தொற்றுகளெல்லாம் வரக்கூடும். தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கு உடலுக்கு எதிர்ப்பு சக்தி தேவை. அதை கொய்யாப்பழம் கொடுக்கும். டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைக்குமே நோய் தொற்று வராமலும் பாதுகாக்கலாம். 5வது இரத்த சோகை. இந்த உலகத்திலே இந்தியாவில் இருக்க கர்ப்பிணிகளுக்கு தான் இரத்த சோகை அதிகமாக இருக்குது. நமக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இரத்த சோகை ஏற்படும். அதாவது ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிரும். இந்த கொய்யாப்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவது மூலம் இரத்த சோகை வராமலையும் பாதுகாக்க முடியும். 6வது மன அழுத்தம். கன்சீவாக இருக்கும் அப்படின்ற சந்தோஷத்தை விட ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லேயும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு விதமான அச்சம், பதட்டம், கவலையெல்லாம் ஏற்படுத்திக்கிருக்கும். உடலில் சோர்வு அதிகரித்து ரொம்ப வீக்காக இருப்பீங்க. கொய்யாப்பழத்தில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக உள்ளது. மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் போதும் மன பதட்டத்திலிருந்து நீங்கி மன அழுத்தம் குறையும். 7th ஒன் சீரான பார்வை. கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கு. இந்த கொய்யாப்பழம் பார்வை திறனை மேம்படுத்த உதவுது.
ஊட்டச்சத்து நிறைந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றனால உங்களுக்குமே உங்கள் குழந்தைக்கும் கண் பார்வையில் எந்த குறைபாடு இல்லாமல் தவிர்க்கலாம். 8வது நரம்பு மண்டலம். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபோலிக் அமிலமும் விட்டமின் B9ம் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் அவங்களோட நரம்பு மண்டலத்தை சரியான முறையில் உறுதியாக்கவும் உதவுது. குழந்தை நரம்பியல் கோளாறு இல்லாமல் இருக்க இது உதவுது. மேலும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஆனால் நன்கு பழுத்த பழங்களை மட்டுமே சாப்பிடணும். பழுக்காத பழத்தை சாப்பிடக்கூடாது. பழத்தை ஓடும் நீரில் நல்லா கழுவி சாப்பிடணும். நாட்டு கொய்யாப்பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒன்றுக்கு மேலே சாப்பிட வேணாம். ஏன்னா இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.